விடுதலை சிறுத்தைகள் என்றும் ஒரே அணி, எழுச்சி தமிழருக்கு கீழே இயங்குற அணி. புரட்சியார் அம்பேத்கர் தொடர்ச்சியாக தான் பார்க்குறோம் நாங்கள் அவரை. இங்கெல்லாம் அணி இருக்கிறது உங்களை ஆசை, அப்படி நீ கற்பனையில் பேசலாம். அப்பெல்லாம் எந்த அணி இங்கே இருக்குல்ல. ஏன்னா அந்த அணின்னு ஒன்று திரும்பி பாருங்க, இதான் அந்த அணி, அந்த ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணி. அணில் அது அணில் அரசியல் பேசக்கூடாது. அது மாதிரி அணிலா இருக்கலாமே தவிர விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரே அணிதான். நீங்கள் வேணும்னா அந்த அணில் கூட ராமர் கோவில் கட்டுறதுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி சில பேர் வந்து எங்கிட்டாவது கூட்டணி உடப்பம்டா இல்லை ஏதாவது பிரச்சனை உருவாக்கும்னு வேலை பார்க்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் என்னைக்கு நிதானமாக மக்கள் நலன் சார் 26 முடிவு கட்டுவோம், வேற வியூகங்கள் அமையும்ன்றது அது அவங்க ஆசை பிரதர். ஜனநாயகத்தில் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் நாங்கள் விரும்புகிறாங்க, நாங்கள் ஜெயிச்சுருவோம்டா, இல்லை எங்கள் எழுச்சி தமிழ் நாங்கள் அடுத்து கூட முதல்வர் ஆக்குவோம்டா அப்படின்னு அப்புறம் திட்டம் போல. அது தப்பா நான் கேட்குறேன். இப்போ ஒரு பேச்சு வரும், ஒரு கற்பனை தான், நீ தப்பா எடுக்க வேணாம். வர்ற 2026 எழுச்சி தமிழரை முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தவறா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கூட்டணி இருக்குது, கூட்டணிக்கு எதிரானது இல்லை அது. இல்லை அது தவறான்னு கேட்குறேன். ஆமாம் தவறு. ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க. அதாவது நாங்கள் சிஎம்மா ஸ்டாலினை மீண்டும் ஆக்குவோன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை அதே கூட்டணியில் வேறு சிலர் செல்வ பெருந்தகை ஆக்குவோன்னு, இன்னும் சிலர் வந்து திருமாவாக்குவோன்னு, இன்னும் சிலர் வைகோ ஆக்குவோன்னு வேலை செஞ்சாங்கன்னா அப்போ அந்த கூட்டணியில் 4 பேர் 4 திசைக்கு போனாங்கன்னா தப்பு. அரசியல் வரலாற்றில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கணித்தவர்கள் யாருமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நாளாண்டைக்கு என்ன நடக்கும் கணிச்சிருந்தோம்னா அரசியல்லாம் சில பேர் தொடர்ந்து எப்பயுமே அவங்க தான் முதல்வராக இருப்பாங்க, பிரதமராக இருப்பாங்க. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் தான். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து எங்கள் தலைவரை வந்து மதுரைக்குள்ளே மட்டும் தெரிந்தவர் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமில்லை உலகம் பூரா தெரிகிறாரு. நேர்மையான ஆள்ன்றது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஆள் கூட அவர் தவறாது வரைக்கும் யாரும் பேசுனதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வருங்காலத்தில் 2026 ஏங்க இப்படி எல்லா பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு துணை முதல்வரை கொடுத்துரும் அப்படின்னு எங்கள் அன்பு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு பண்ணி நம்ம கூட்டணியிலேயே இவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்தாருன்னு என்ன பண்ணுவீங்க?